ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 61 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து லாஸ்ட் ஐலாண்டை தான் கட்டுறாங்க. லாஸ்ட் ஐலாண்டு ஃபுல்லாக ட்ராகன் தான் இருக்கும். இல்லை கிராண்ட்பா ட்ராகனும் செத்து இருக்கும். அதுக்கு பதிலாக வந்து புதுசாக வந்து ட்ராகன் வந்து பிறந்திருக்கும். இதெல்லாம் வந்து அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இது சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த டைம் வந்து எரிக் வந்துடும். எரிக் வந்து நெல்சன் வந்து அடிச்சு கொன்றுவான். கொண்டது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. கீழே இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் என்னடா பைத்தியக்காரனா, இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், இங்க இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், இதுல வந்து நிறைய எலைசர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே நாமே சொல்லுவா, என்னது எலைசர் செய்யலாமா, அதெல்லாம் இங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் தான், பாத்தியா இல்லையா, தெளிவா கண்ணை திறந்து பாரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். உடனே எரிக்கும் சொல்லுவான், இங்க வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு, பட் ஆனா இங்க நிறைய டிராகன்ஸ் இருக்கும் பாரு உயிரோட, அந்த டிராகன்ஸ் எல்லாத்தையும் நான் வித்தாலே போதும், நான் வந்து அழகா பணக்காரன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து எலெக்சர் வந்து செஞ்சேன்னா உங்களுக்கும் கொடுக்குறேன், இல்லை நம்ம வந்து அந்த எலெக்சர் எடுத்துக்கலாம், நிறைய நாள் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை யாருமே கேட்க மாட்டாங்க. என்னடா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப லூஃபி சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஏன்டா தேவையில்லைன்ற, இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பொக்கிஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு இருப்பான். என்னடா பொக்கிஷம், அதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து ஜோரோ சொல்ல ஆரம்பிப்பான், ஏய் என் கேப்டனை பார்த்தா என்ன சாவுக்கு பயப்படுற மாதிரி இருந்துச்சா, நாங்களாம் வந்து எப்போதுமே சாவ தயாரா தாண்டா இருக்கிறோம், ஒன்னும் எல்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். எழுதி லூஃபி கெட்டு சிரிச்சிட்டு இருப்பான். ஓ அப்படியா, அப்படின்னா நான் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து நான் எந்த ட்ராகனையும் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து வின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த டைம் உசோப் வந்து காப்பாத்திடுவான் அந்த குட்டி பொண்ணை. நீ எதுக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பொண்ணு சொல்லுவோம், இல்ல இங்க இருக்க எல்லா ட்ராகனையும் நான் தான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து ஓ இந்த டிராகன் எல்லாத்தையும் காப்பாற்ற போறியா, அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ண வருவான். அந்த டைம் வந்து முன்னாடி வந்து லூஃபி வந்து தடுத்துருவான். அந்த அட்டாக் ஃபுல்லா வந்து அவன் மேலதான் படும். உடனே வந்து ஜோரோ அவன் கத்தி எடுத்துட்டு வருவான். இல்ல ஜோரோ, நான் வந்து இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன், நானே வந்து இவனை முடிக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். உண்மையா லூஃபியா நீ பாத்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து பிராமிஸ் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். நான் வந்து உங்களை கண்டிப்பா வந்து உங்க ஊருக்கு கூட்டு போவேன், நீங்க வந்து தாராளமா சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கண்டிப்பா வந்து அந்த குட்டி பொண்ணையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவன் கம் கம் சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அவன் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா வந்து ஸ்லாஷ் போட்டுட்டு இருப்பான். அப்ப வந்து சொல்லுவான் அவன், என்னெல்லாம் வந்து உன்னால ஜெயிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே லூஃபி வந்து செம கடுப்பாயிருவான். இதோட அவன் கதை முடிய போதுடா, வேணா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி கடுப்பாயிட்டு அவனை அட்டாக் பண்றதுக்காக அவனை நோக்கி ஓடிட்டு இருப்பான் வேகமா. அந்த டைம் வந்து அவனும் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணதுல பார்த்தா லூஃபி அப்படியே ரத்தம் அப்படியே தெரிச்சுக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு கம் கம் கேட்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து அவன் உழுவ போகும்போது கம் கம் பசுகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். பார்த்தா அவன் அப்படியே பறந்து போயிடுவான். இதாச்சும் அந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு இங்க இருக்க எல்லா ட்ராகனையும் காப்பாத்திட்ட, என்னையும் காப்பாத்திட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஊர் மக்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு என்னடா இங்க வித்தியாசமா இருக்குது, இதெல்லாம் வந்து என்ன ஜீவன்றா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு தான் சொல்லுவோம், இதுதான் டிராகனு, நம்ம முன்னோர்கள் வந்து இது கூட தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து தாத்தாவும் சொல்லுவாரு, ஆமா இவ சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லுவோம், நான் இந்த டிராகன் வந்து பார்த்துக்க போறேன், ஃபியூச்சர்ல வந்து என்னோட ஃபேமிலிஸ்ல இருந்து எல்லாருமே வரிசையா வந்து இந்த டிராகனை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம நான் வந்து எல்லாத்தையும் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. வந்து அவங்க தாத்தா வந்து சாப்பாடு வேணா வாங்க, நான் வீட்டுல செஞ்சு தரேன் அப்படின்னுவானா. உடனே லூஃபி சாப்பாடுன்னுவான். நாம தலையிலே அடிச்சுட்டு அதெல்லாம் வேணா, டைம் ஆயிரும், நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு வந்து கப்பல்ல ஏறிடுவாங்க. ஏறிட்டு அந்த குட்டி பொண்ணை பார்த்து நீனும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு சொல்லுவா, இல்ல நான்லாம் வரல, நான் வந்து இங்க இருக்க டிராகன் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதனால வந்து நான் இங்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே வந்து உசப் கேட்பான், நீ வந்து இங்க எப்படி நீ வந்து இருப்ப, அந்த டிராகன்ஸ் எல்லாம் வந்து 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்ல, 1000 வருஷத்துக்கு வந்து ஒரு தட்டி வந்தாலுமே எனக்கு அப்புறம் வந்து என் குழந்தைங்க இருக்கு, என் குழந்தைங்களுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் இருக்குல்ல, ஸோ அந்த குழந்தைங்கள்ட்ட நான் சொல்லுவேன், அதனால வந்து அதுங்க வந்து இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த டிராகனை பார்த்துப்பாங்க, அதனால எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே உசப் சொல்லுவான், இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே நீ பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டாட்டா காமிச்சிட்டு இருப்பாங்க. அதோட வந்து அப்படியே நம்ம கப்பல் வந்து அப்படியே மூவ் ஆகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. கிராண்ட் லைனுக்கு எப்படிடா போறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான் நாமே ஒரு சைடு. அந்த டைம் வந்து அந்த குட்டி பொண்ணை காட்டுவாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து இவங்க வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால வந்து இவங்களோட பெருமை எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். முக்கியமா வந்து எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். நான் ஒரு ஃப்ரெண்டுக்காக வந்து அவங்க வந்து எந்த எல்லைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லா கதையும் சொல்லுவேன்.
அதுவும் இல்லாம என் கிராண்ட்பாவை காப்பாத்துனாங்கல்ல, அதையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா வந்து இவங்கள நான் திருப்பி மீட் பண்ணுவேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. கண்டிப்பா வந்து மீட் பண்ணேன் அப்படின்னா இவங்கள்ட்ட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் அந்த தாத்தா கேட்டுட்டு, உனக்கு வந்து இங்க இருக்க டிராகன் எல்லாத்தையும் காப்பாத்தணும், இல்ல இந்த வில்லேஜை காப்பாத்தணும் அப்படின்னா நீ வந்து இப்ப நம்மளோட பழைய ஹிஸ்டரிலாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே தாத்தா வந்து சொல்ல ஆரம்பிப்பாரா, இல்ல நான்லாம் இதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து ஓடி போயிருவா. அதுக்கப்புறமே நம்ம போர்டை தான் காட்டுவாங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கும். உள்ளார நாமே சொல்லுவா, நம்ம வந்து கிராண்ட்லைனுக்குள்ளார போறோம், எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. நான் சாஞ்சி வந்து ஆமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பேசிட்டு இருப்பான். லூஃபி வந்து கிராண்ட்லைனுக்குள்ளார போறோமா சூப்பர் அப்படின்னு சொல்லி அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அது எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாஞ்சி அடிச்சிட்டு இருப்பானா, சாஞ்சி கடுப்பே ஒரு எத்தி எத்திடுவான். வேலையை பார்த்துட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு கிராண்ட்லைனுக்குள்ளார போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து எப்படி கிராண்ட்லைனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப நாமே சொல்லுவா, எனக்கு தெரிஞ்சது கிராண்ட்லைனுக்குள்ளார போகணும் அப்படின்னா ஒரு மலையில தான் ஏறி போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. என்னது மலையில ஏறணுமா, மலையில எப்படா ஏற முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படியே மேலே ஏறினா தான் மலையில ஏற முடியும். இதுல மொத்தம் 4 பாத்து இருக்கு. எந்த பாத்துல போனாலுமே வந்து கிராண்ட்லைனுக்குள்ளார தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பா. அப்புறமேட்டு அவங்க எல்லாம் வந்து மலையில எல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆனா வந்து எப்படி வந்து நம்ம மலையில ஏத்துறது கப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நாமே சொல்லுவா சாஞ்சிட்ட, நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. உசோப்பும் சாஞ்சியும் வந்து 2 பேரும் வந்து தள்ள முடியாம தள்ளிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்களால தள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு உசோப்பு வேற ஒரு பக்கம் சொல்லுவான். இதை நாமே காதுல வாங்கிட்டு, இதுதான் கரெக்ட், ஐ திங்க் வந்து நம்ம அந்த மலைக்கிட்ட தான் போகணும் போல, அங்க வந்து ரிவர்ஸ் பவுண்டன் இருக்கும், அது வழியா தான் நம்ம வந்து கிராண்ட்லைனுக்குள்ளார போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பா. அப்படி போனோம் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் மவுண்டனுக்கு தானாவே வந்து நம்ம கப்பலை மேல எடுத்துட்டு போயிரும். மேலே எடுத்துட்டு போயிட்டு நான் அதை வந்து கிராண்ட்லைனுக்குள்ளார வந்து கண்டிப்பா விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நாமிக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரைக் ஆகும். ஆன்லைனுக்குள்ளார வந்து நிறைய ஆபத்தும் இருக்கு, அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து தான் போகணும், எந்த டைம்ல போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு திருப்பி அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவா, இந்த மாதிரி தான் நம்ம போகணும், இந்த வழியா போனோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா சாஞ்சியும் உசப்பும் வந்து அந்த போட்டே உடச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா இவன் உடச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நாமே வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பா, இப்படிதான் வந்து ரிவர்ஸ் மவுண்டனுக்கு போகணும், இப்படி நம்ம போனோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளை வந்து மேலே கூட்டு போவோம், ஆனா அதுல வந்து சென்டரா போனோம், கொஞ்சம் கிராஸா போனா கூட நம்ம கப்பல் போய் இடிச்சிடும் எதுலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. லூஃபி தான் இதுல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான், சூப்பரா இருக்கு நாமி சொல்றது, அந்த மாதிரி போனா செமையா இருக்குமே, இந்த மாதிரி ட்ரிப் தாண்டா நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜாலி ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் நாமி கேட்டுட்டு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து ஸ்ட்ரைட்டா கப்பல் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சாஞ்சியும் உசப்பும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. சாஞ்சி சொல்லுவான், நாமி வந்து உண்மையே வேற லெவல்ரா, அவள மாதிரி யாராலையும் நேவிகேட் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. டைம் வந்து புயல் வர ஆரம்பிச்சிருமா, உடனே வந்து கப்பல்ல இருக்க எல்லாத்தையும் வந்து சரி பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாரும். அப்ப வந்து இப்படியே தான் ஸ்ட்ரெயிட்டா போகணுமா நாமே அப்படின்னு கேட்பாங்களா. ஆமா கண்டிப்பா நம்ம இப்படியே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து உசோப் வந்து, டேய் அந்த இடம் வந்துட்டு போலடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து எய்தாப்ல அந்த ரிவர்ஸ் மவுண்டன் காட்டுவாங்க. அதுல தானே நம்ம ஏறி போகணும், இது வழியா தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. போக போக நல்லா காத்தும் புயலும் வேகமா அடிச்சிட்டு இருக்கும். அப்ப நாமே சொல்லுவா, நம்ம எப்படியே ஸ்ட்ரைட்டா போனாலே போதும், வேற மத்தபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நேரா கப்பலை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப கிராண்ட் லைன் போறது வந்து ரொம்ப மோசமானது, ஸோ அதனால வந்து எல்லாரும் சேஃபா இருந்துக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா வந்து எய்தாப்புல அந்த இடத்த காட்டுவாங்க, ரிவர்ஸ் மவுண்டன். பார்த்தா வந்து முன்னாடி வந்து பாக்ஸ் பாக்ஸா ஏதோ இருக்கும். இதை ஜோரா பார்த்துக்கிட்டே அங்க ஏதோ பாக்ஸ் பாக்ஸா இருக்குடா, கப்பலை ஒழுங்காக நேரா கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து கப்பல்ல வந்து அந்த இது உடஞ்சிரும் மூவ் பண்றது. டேய் அது மூவ் பண்ண முடியாதுடா, அது உடஞ்சு போயிடுச்சுடா அப்படின்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து கப்பல் போய் அதை இடிக்க போகுமா, உடனே வந்து லூஃபி வந்து சொல்லுவான், இதை நானே பாத்துக்கிறேன், யாரும் இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம் கம் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து கப்பல் வந்து அவன் மேல பட்டு அப்படியே பவுன்ஸ் ஆகி சைட்ல போயிரும். அந்த டைம் ஜோரோ தான் வந்து லூஃபி வந்து காப்பாத்துவான். காப்பாத்திட்டு கையை பிடுறா அப்படின்னு சொல்லுவான். உடனே லூஃபி கையை பிடிச்சிருவான். அதோட அப்பா தப்புச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறமேட்டு லூஃபி வந்து என்னால எதையும் பார்க்க முடியல பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வந்து அவன் தலை வந்து கட்டையில வந்து சொருவிட்டு இருக்கும். அவன் உடனே அதை உடச்சிட்டு வெளில வருவான். வெளில வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒருத்தவன் எட்டி பார்ப்பான், யாருன்னே தெரில. லூஃபி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, செமையா இருக்கடா இந்த இடம், இப்படியே போனா ஜாலியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா எய்த்தாப்புல வேகமா ஏறிட்டு இருக்கும். எரிக்கு வந்து நின்றுட்டு இருப்பான். ஏய் என்னோட அந்த டிராகன் வந்து நீங்க பிடிக்கவே இல்லடா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், உங்களை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து லூஃபி வந்து, டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து நாமி சொல்லுவா, டேய் இங்க வந்து கீழே டிராகன் நிக்குது அப்படின்னுவான். உடனே வந்து அவன் எங்க எங்க சொல்லி பார்த்துட்டு இருப்பானா, கரெக்டா வந்து அவன் காலை தட்டி விட்டுருவா.
தட்டி விட்டவொடனே அவன் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருவான். தண்ணிக்குள்ள விழுந்தோன்னா அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, அவன் கண்டிப்பா செத்து போயிடுவான்டா, அவன்கிட்ட டெவில் ஃபுட் பவர் இருக்கு, நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து எல்லாரும் பார்த்துட்டு, டேய் என்னடா நாம இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கறா வேற லெவல் அப்படின்னு சொல்லி நாமே ஒரு சைடு பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கப்பலை கட்டம் அப்படியே மேலே போயிட்டு இருக்கோம். அப்போ வந்து சாஞ்சி சொல்லுவான், நான் வந்து கண்டிப்பா ஆல் ப்ளூசியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. உசப் சொல்லுவான், நான் கண்டிப்பா வந்து பிரேவான வாரியரா இருப்பேன் இந்த கடல்ல அப்படின்ட்டு. ஜோரோ சொல்லுவான், நான் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி சொல்லுவான், நான் கண்டிப்பா வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆவண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நாமி சொல்லுவான், நான் வந்து இருக்கிற எல்லா மேப்பையும் வரைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு இவங்க எல்லாம் இவங்க பண்ண ப்ராமிஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம ஒரு வழியாக கிராண்ட் லைனுக்கு வந்தாச்சு, நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.